ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு ஹாப்பி ஹோம் மேக்கர்ஸ் கிச்சன். சம்மர் வந்தாலே நம்ம நிறைய பேர் உடல் சூடு அதிகமாகி கஷ்டப்படுவோம் இல்லையா? கண் எரிச்சல், வயிற்றில் புண்ணு, வாயில் புண்ணு அப்படின்னு நிறைய அவஸ்தைப்படுவோம் இல்லையா? உணவே மருந்து அப்படிங்கிற அந்த கான்செப்ட் படி நம்ம உணவுலேயே அதை ரொம்ப ஈஸியாக சரி பண்ணிடலாம். அதுக்கு ரொம்ப முக்கியமாக நமக்கு ஹெல்ப் பண்ணுறது அகத்திக்கீரை. அகத்தி, அதாவது உள்ளே இருக்கிற தீயை ரெகுலேட் பண்ணி நம்ம உடம்பையே சரி பண்ணக்கூடிய தன்மையுடையது இது. இந்த கீரை வாய் புண், வயிறு புண்ணு, உள்ளே இருக்கிற எல்லா புண்ணையும் ஆற்றக்கூடிய திறமையுடையது. அது மட்டும் இல்லாமல் நம்மளோட டிப்ரெஷன், அப்புறமா ஸ்ட்ரெஸ்னால் வர டென்ஷன், அது எல்லாத்தையும் கூட இந்த இலை குறைக்கும். பட் எல்லா மருந்துகளுக்கும் சில பத்தியங்கள் உண்டு அப்படிங்கிற மாதிரி இந்த அகத்திக்கீரை சாப்பிட்றப்ப சித்த மருந்துகள் எடுத்துக்கக்கூடாது. இது நல்லிஃபை பண்ணிடும். ஸோ அதை பார்த்துக்கோங்க. அப்புறம் அசைவம் சாப்பிட்ற மாதிரி இருந்தால் சிக்கன் இதோட சாப்பிடக்கூடாது. ஆல்கஹால் பிளட்டில் இருந்ததுன்னா கண்டிப்பாக இந்த கீரை சாப்பிடக்கூடாது. இது கார்டியாக் சம்மந்தப்பட்ட ப்ராப்ளம்ஸை உண்டு பண்ணும். ஸோ அது இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு இந்த கீரையை சாப்பிட்டா இது உடலுக்கு நன்மையை பயக்கும். வாங்க இப்போ இந்த அகத்திக்கீரை தண்ணி சாறை எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். சம்மர் வந்துட்டாலே நம்ம நிறைய பேர் வாய் புண், வயிற்றில் புண் அப்படின்னு ரொம்ப அவஸ்தைப்படுவோம் இல்லையா? உடம்பு சூடாகி அந்த மாதிரி ரொம்ப அவஸ்தைப்படுவோம். ஸோ இப்போ அந்த மாதிரி நம்ம பார்க்க போகிற ஒரு சிம்பிள் ஹோம் ரெமெடி தான் இது. இது காலங்காலமாக யூஸ் பண்ணுற ஒரு ரெசிபி தான். இது அகத்திக்கீரை. அகத்தியை கட்டுப்படுத்துகிற கீரை, அதனால தான் இதுக்கு அகத்திக்கீரைன்னே பேர். இதை ஒரு கட்டு வாங்கி நல்லா அந்த இலைகளை மட்டும் தனியாக எடுத்து நல்லா வாஷ் பண்ணி ரெடியாக எடுத்து வச்சுக்கோங்க. இதோட மஞ்சள் கலர் இலைகளை எந்த காரணம் கொண்டு யூஸ் பண்ணக்கூடாது. அது உடம்புக்கு கெடுதல். அரிசி களைஞ்ச 2வது தண்ணீர், இது 2லேருந்து 3 கப் அளவுக்கு எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு 4 இல்லை 5 சின்ன வெங்காயம் எடுத்து வச்சுக்கோங்க. அதை 2ஆக கட் பண்ணி வச்சுக்கோங்க. தேவையான அளவு உப்பு, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம். இப்போது இந்த அரிசி களைஞ்ச தண்ணியை நல்லா கொதிக்க வச்சு அதில் இந்த இலை, வெங்காயம், உப்பு, சீரகம் எல்லாத்தையும் போட்டு இந்த இலை வேகிற வரைக்கும் கொதிக்க வச்சு இறக்கிக்க போகிறோம். அந்த தண்ணியை வடிகட்டி நம்ம குடிக்க போகிறோம். இதை குடித்தோம்னாலே உள்ளே இருக்கிற அந்த அகத்தியை இது கட்டுப்படுத்தும். ஸோ வாயில், வயிற்றில் இருக்கிற புண்ணு சரியாகும். இந்த கோடை காலத்தில் அந்த சூடுனால் ஏற்படுற பிரச்சனைகளுக்கெல்லாம் இது ஒரு நல்ல தீர்வாக இருக்கும். கண் எரிச்சல், சில பேருக்கு சிறுநீர் கழிக்கிறப்போ எரிச்சல் இருக்கும், வயிற்று சாப்பிட்ட உடனே வலி இருக்கும். அது எல்லாத்துக்குமே இது ஒரு நல்ல தீர்வாக அமையும். இப்போது நம்மளோட அரிசி களைஞ்ச தண்ணி நல்லா கொதிக்குது. ஸோ இதில் இந்த கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம், இந்த சீரகம், கீரை எல்லாத்தையும் போட்டுடலாம். இந்த கீரை ரொம்ப சீக்கிரம் வெந்துடும். கீரை எப்போவுமே மூடி வேக வைக்கக்கூடாது இல்லையா? ஏன்னா அதில் இருக்கிற நச்சு பொருட்கள்லாம் அப்போ தான் ஆவியாகி வெளில போகும். ஸோ திறந்தே இருக்கட்டும். நல்ல ஒரு கொதி வந்த உடனே சிம்மில் வச்சுருங்க. அது வரைக்கும் ஹையில் இருக்கட்டும். இப்போ நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. சிம்மில் வச்சுடுறேன். இதை காலையில் செஞ்சு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா இதை வடிகட்டி எடுத்து வச்சுக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக மத்தியானத்துக்குள்ளார அதை குடிச்சு முடிச்சுடுங்க. முடிஞ்ச வரைக்கும் ஈவினிங் டைம்லேயோ நைட் டைம்லேயோ அகத்திக்கீரை தண்ணி சாறு சாப்பிட்றது தவிர்க்கிறது நல்லது. ஏன்னா அகத்திக்கீரை ஹெவி டைஜஸ்ட் பண்ணுறதுக்கு. இப்போ கீரை நல்லா வெந்துடுச்சு. இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டோம்னா நம்ம ஆஃப் பண்ணிடலாம். கீரைக்கு அதிகம் உப்பு தேவையில்லை. ஸோ கொஞ்சமாக உப்பு பார்த்து போடுங்க. இப்போ நம்மளோட அகத்திக்கீரை தண்ணி சாறு ரெடி. இந்த தண்ணி மாத்திரம் எடுத்து கூட குடிக்கலாம். அதில் கொஞ்சம் ஏலைகள், கொஞ்சம் வெங்காயத்தோடு சேர்த்து குடித்தா கூட ரொம்ப நல்லாயிருக்கும். இது உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்து எனக்கு உங்களோட கமெண்ட்ஸையும் ஃபீட்பேக்கையும் மறக்காமல் எழுதி அனுப்புங்க. இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு அருமையான ஆரோக்கியமான ரெசிபியுடன் உங்களை சந்திக்கிறேன். இணைந்திருங்கள். ஹாப்பி ஹோம் மேக்கருடன் என்னாலும். நன்றி, வணக்கம். இதோட சுவைக்கு நீங்கள் கொஞ்சம் பெப்பர் பவுடர், மிளகு பொடி தூவி சாப்பிட்டீங்கன்னா கூட ரொம்ப நல்லாயிருக்கும். வயிற்றில் இருக்கிற அல்சரை ஆற்றுறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும்.